கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். செம்மன்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டை மூடாத்தால் பள்ளிவேன் மீது ரயில் மோதி விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தில் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கடலூர் அருகே செம்மன்குப்பம் பகுதியில் கேட் கீப்பர் பங்கேஜ் அலட்சியத்தால் பெரும் விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி வேன் ஒன்று ரயில்வே கேட்டை கடப்பதற்காக இன்று காலை வந்துள்ளது. அப்போது ரயில்வே கேட் மூடப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் அந்த வழியாக வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை ரயிலானது பள்ளி வேன் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை பற்றிதான விரிவான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த விபத்தில் பள்ளி வேன் சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிக்கி வேன் கவிழ்ந்ததில் ஓட்டுநர், நடத்துனர், மாணவ மாணவிகள் பலரும் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களின் புத்தக பைகள் தண்டவாளத்தை ஒட்டி சிதறி கிடந்ததை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் உடனடியாக மாணவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஏராளமான மாணவர்கள் ஒரே சமயத்தில் சிகிச்சைக்காக வந்ததால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவ ஊழியர்கள் மருத்துவர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்து ஏற்பட்டதற்கு காரணமான கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இவர் ரயில் வரும் நேரத்தில் கேட்டை மூடாமல் தூங்கியதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது சம்பவ இடத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆய்வு செய்து வருகிறார். ரயில்வே கேட் மூடப்படாததால் ரயில் எதுவும் வரவில்லை என்று நினைத்து ஓட்டுநர் வேனை இயக்கியுள்ளார். விபத்து பற்றி தகவல் கிடைத்ததும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் செம்மன்குப்பம் ரயில்வே கேட்டில் குவிந்தனர். விபத்தில் சிக்கிய வேன் நொறுங்கி கிடக்கின்றன. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே கேட் மூடப்படவில்லை என்பதை ரயில்வே காவல்துறை எஸ்பியும் உறுதி செய்துள்ளார். மொத்தம் 4 மாணவர்கள் பயணித்த நிலையில் ஒரு மாணவர் ஒரு மாணவி என 2 பேர் விபத்தில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் 6ஆம் வகுப்பு படித்து வந்ததாக தெரிகிறது. ஒருவர் தொண்டமாநத்தம், மற்றொருவர் சின்னக்காரைக்காடு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் விஸ்வேஷ், செலியன் ஆகிய இருவரும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுமக்கள் கடக்கும் வகையிலான ரயில்வே கேட்களை மாற்றிவிட்டு சுரங்க வழித்தட பாதைகள் அமைக்கும் பணிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுள்ளன. இருப்பினும் அனைத்து இடங்களிலும் இதுபோன்று நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கடலூர் அருகே இன்று நடந்துள்ள பயங்கர விபத்து ரயில்வே கேட்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் வலுவாக உரைத்திருக்கிறது. இந்த சூழலில் மற்றொரு முக்கியமான தகவல்களும் வெளியாகியுள்ளது. சரியான சிக்னல் கிடைக்காததால் கேட்டை மூடவில்லை என்று ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படியெனில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியாளர் ஆதித்ய செந்தில் குமார் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதை போன்று சுவாரஸ்யமான செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.